வணக்கம். என்னுடைய சேனல் ஆதிசங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதாலோ என்னமோ எனக்கு இந்த ஆதிசங்கரர் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவில் தோடகாஷ்டகம் எப்படி உருவானது, அதோட அர்த்தம், அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல அந்த தோடகாச்சாரியரோட இயற்பெயர் கிரி என்பது. ஒரு தடவை ஆதிசங்கரர் ஸ்ருங்கேரியில் முகாமிட்டு இருந்த போது அங்கே ஒரு சின்ன பையனை பார்த்தார், கிரி அப்படின்னு. அவர் ஆதிசங்கரோட சீடன் ஆகணும்னு ஆசைப்பட்டதால் சரின்னு ஆதிசங்கரர் அவரை ஏற்றுண்டார். மற்ற மாணாக்கர்களை மாதிரி அவ்வளோ புத்திசாலியாக இல்லைனாலும் அவர் ஆதிசங்கரருக்கு பணிவிடை செய்யறதுல ரொம்பவும் முனைஞ்சிருந்தார். அவருடைய வஸ்திரத்தை துவச்சி போடுறது, பூஜைக்கு பூவெல்லாம் பறித்து தருது, அந்த மாதிரி. ஒரு நாளைக்கு அவர் பூ பறிச்சுட்டு இருக்கிறச்சே அப்போ ஆதிசங்கரர் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக மற்ற மாணாக்கர்களோட உட்கார்ந்தார் அத்வைத வேதாந்தத்தை பற்றி. ஆனால் அவர் பாடத்தை ஆரம்பிக்கலை. ஏன்னா அவர் கிரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீதி இருக்கிற மாணாக்கர்கள்லாம் குசுன்னு பேசினாங்களாம், இது என்ன அவ்வளோ புத்திசாலி கூட இல்லை, இந்த கிரி அவருக்காக வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, அவர் மொத்தம் இடத்து பேச கற்றுட்டு போகிறார் அப்படின்னு. அது ஆதிசங்கர் காதில் கேட்டதால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஞான திருஷ்டியால் தன்னுடைய சாஸ்திரங்கள், தன்னுடைய ஞானம் எல்லாத்தையும் அந்த கிரிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்புறம் இங்கே வா கிரி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவரை குதிச்சுன்னு வந்தார் அங்கேருந்து. அப்போ எல்லா ஞானமும் பெற்ற அந்த கிரி தானாகவே தோடகாஷ்டகம் ஏற்றினார். அது தோட்டக்கா அப்படிங்கிற கஷ்டமான மீட்டரில் தன்னுடைய குருவாகிய ஆதிசங்கரரை அப்படியே புகழ்ந்து ரொம்ப அழகாக எழுதினார். அதுதான் தோட்டகாஷ்டமம். அந்த கிரிங்கிறவர் தான் அதுக்கப்புறமா தோட்டக்காச்சாரியாராக மாறி ஜோதி மட் அவரை அதோட பீட்டாதிபதியாகவும் இருந்தார். இப்போ நம்ம அந்த தோடகாஷ்டகத்தோட வரிகளையும் அதோட அர்த்தத்தையும் சுருக்கமாக பார்க்கலாமா? தன்னுடைய குருவுக்கு இதை விட சிறந்த வந்தனத்தை யாராலையுமே அளிக்க முடியாது. அப்படி உருகி எழுதியிருக்கார் இந்த தோடகாஷ்டகத்தை. முதல் ஸ்டான்ஸா: விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். விதித அகில சாஸ்திர சுதா ஜலதே அப்படின்னா என்னன்னா, அமிர்த கடல் போன்ற அந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் அறிந்தவரே, நீங்கள் உபனிஷத் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் அறிந்த ஒரு புதையல் போன்றவர் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். உங்களோட பரிசுத்தமான அந்த பாதங்களை என்னுடைய ஹிருதயத்தில் வச்சுனா பூஜிக்கிறேன், தியானம் பண்ணுறேன். சங்கர குருவே, நீங்கே எனக்கு அடைக்கலம். ரெண்டாவது ஸ்டான்ஸா: கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூனஹ்ருதம் ரச்சயாகில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். ஹே கருணை கடலே, பாலிய என்னை காப்பாற்றுங்கள். ஏன்னா என்னுடைய ஹிருதயம் இந்த சம்சாரமாகிய சாகரத்தில் சுழன்று ரொம்ப துக்கத்தில் இருக்குது. அந்த துக்கத்திலிருந்து என்னை கரையேற்றுங்கள் அப்படின்னு கேட்குறார். உங்களுடைய அந்த அத்வைத தத்துவத்தை முழுக்க எனக்கு தெரிய வையுங்கள். ஏன்னா என்னுடைய அறிவு நிரம்பி பூர்ணமாக ஆகட்டும். சங்கர குருவே, நீரே எமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது ஸ்டான்ஸா: பவதா ஜனதா சுஹிதா பவிதா நிஜபோத விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவசங்கர தேசிக மே சரணம். பவதா உங்களால் தான் ஜனதா ஜனங்கள் எல்லாம், சுவிதா எந்த விதமான அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் தர்மத்தின் வழி நடக்கிறதுக்கு ஒத்துருக்காங்க. நீங்கள் தான் தனக்குள்ளே நாம் யார் என்று அறிவதற்கான ஒரு உயர்ந்த புத்தியை உடையவர் அப்படின்னு தன்னோட குருவை போற்றி பாடுறார். கலயேஸ்வர ஜீவ விவேக விதம் அப்படின்னாக்க, நீங்கள்லேருந்து எதுக்குள்ளேயும், ஈஸ்வரனுக்குள்ளேயும் ஜீவாத்மாவுக்குள்ளேயும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற அந்த அத்வைத சித்தாந்தத்தை எல்லாருக்கும் தெரியப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட சங்கரரே, நீவே எனக்கு அடைக்கலம். நான்காவது ஸ்டான்ஸா: பவ ஏவ பவானிதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோக மகாஜலதிம்
பவசங்கரதேசிகமே சரணம். நீங்கள் தான் அந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறத என்னுடைய மனசு தேடி தேடி கண்டுபிடிச்சிருது என்னோட கியூரியாசிட்டியால் அப்படின்னு சொல்கிறார். பவையேவ பவான் இதி மே நிதராம், எனக்கு தெரிஞ்சு போயிடுது நீங்கள் சிவனுடைய அவதாரம் தான். மம வாரிய மோக மகாஜலத்தியம், என்னுடைய மனசில் இருக்கிற அழுக்கு துன்பம் இது எல்லாத்தையும் வாரையானா ப்ளீஸ் டெஸ்ட்ராய் ஆர் ரிமூவ், என்னுடைய மோகம் அப்படிங்கிற மாயை இது எல்லாத்தையும் அழித்து மகாஜலத்தியம் பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கே அதிலிருந்து என்னை கரையேற்றுங்கள் சங்கரரே, நீவே எனக்கு அடைக்கலம். 5வது ஸ்டான்ஸா. சுக்ருதே திக்ருதே பஹுதா பவதோ பவிதா சம தர்ஷனலாலசத அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கரதேசிகமே சரணம். சுக்ருதே திக்ருதே அப்படின்னா சுக்ருத்தம் அப்படின்னா புண்ணியம். நான் பண்ணின புண்ணியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருந்தால் தான் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற தன்மை என் மனசுக்கு வரும் உங்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறார். ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்லுவாள் மகாபரிவாத. அதாவது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கிழிஞ்சலாக இருந்தாலும் கண்ணாடியாக இருந்தாலும் ரத்தனமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற அந்த சமதர்ஷனம் சமம் நோக்கு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எனக்கு நீங்களே அருள வேண்டும் உங்களுடைய மனசால அப்படிங்கிறார். அதிதீனமிமம் அப்படின்னா நான் புண்ணியத்தில் நான் ரொம்பவே ஏழை, அவ்வளோ புண்ணியமே நான் பண்ணவே இல்லை, அதனால் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும். பரிபாலயமாம், நன்றாக என்னை காப்பாற்றுங்கள் சங்கர குருவே, நீவே எனக்கு அடைக்கலம். இப்போ 6வது ஸ்டான்ஸா. ஜகதீம் அவிதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகாமஹஷலதஹ அஹிமாம் சூரிவாத்ர விபாசி குரோ பவசங்கரதேசிகமே சரணம். ஜெகதீம் அவித்தும், உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கலித ஆகிருத்தியோ விதவிதமான வேஷங்கள் தரித்து கொண்டு மகாமஹஷலதஹ அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் இந்த உலகத்தில் நடமாடுகிறார்கள். அதான் நம்ம மகா பெரியவாளை கூட அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கார், ஆனால் அவர் சிவனின் அவதாரம் நம்மளெல்லாம் கடை தேற்றுவதற்காக தான் இந்த உலகத்தில் ஒரு சன்னியாசி ஆட்டம் ஒரு வேஷம் போட்டுருந்தார். அதே தான் இங்கே சொல்கிறார். அஹிமாம் சுரிவாத்ர விபாசி குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, நீங்கள் ஒரு சூரியன் மாதிரி இருக்கேள். சூரியன் எப்படி வந்ததுன்னா ஹிமா அம்சுஹு, ஹிமம்னா பனி, ஹிமம்னா பனி இல்லாத, அம்சுனா ரேகைகள். ஸோ குளிர்ச்சியை தராத ரேகைகள் எது? சூரியனோட ரேகைகள் தான் வெப்பத்தை குடிக்கிறது. அதனால அஹிமாம்சுங்கிறது சூரியனை குறிக்கிற வார்த்தை. எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு அந்த இடத்துல. நீங்கள் சூரியனை மாதிரி என் எதிர்க்க பிரகாசிக்கிறீர்களே, அப்படிப்பட்ட சங்கரகுரு நீவே எனக்கு அடைக்கலம். 7வது ஸ்டான்ஸா. குரு புங்கவ புங்கவ கேத்தனதே சமதாமயதாம் நஹி கோபி சுதீஹி சரணாகதவத்சல தத்வநிதே பவசங்கரதேசிகமே சரணம். குரு புங்கவ, குருவிலே மிகவும் சிறந்தவரே. கேத்தனா கொடி, தன்னோட கொடியிலேயே காளையை கொண்டவரே. இன்டைரக்டாக சிவனுக்கு தான் அந்த மாதிரி காளை கொண்ட கொடி. நீங்கள் தான் சிவனின் அவதாரம் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னால் வேறு யாருமே நிற்க முடியாது. சுதீஹி அப்படின்னா நல்ல பிரில்லியன்ட் இன்டெலெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாது அப்படின்னு தன்னோட குருவை புகழ்ந்து பேசிட்டு, சரணாகத வத்சல தத்வநிதே, சரணம் ஆகத, உன்னுடன் யார் சரணம் என்று உன்னை அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருகிறாய், நீயே சத்தியத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறார். வத்சல அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அதாவது தாய் தந்தையருக்கு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட காட்டுற அன்புக்கு தான் வாத்சல்யம்னு பேர் இல்லையா. அந்த மாதிரி உன்னிடத்தில் சரணாகதி அடைந்தவர்களை வாத்சல்யத்தோடு பார்க்கும் அரவணைக்கும் சத்தியத்தின் உருவமே ஓ சங்கரா, நீயே எனக்கு அடைக்கலம். இப்போ கடைசி 8வது ஸ்டான்ஸா. விதிதானமயா விஷதைக கலா நச்ச கிஞ்சன காஞ்சனமஸ்தி குரோ धृतमेव विदेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं.
என்ன அர்த்தம்? விதித்தா நமையா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த விதமான கலையுமே தெரியாது, என்கிட்ட ஒரு சின்ன அளவு தங்கம் கூட கிடையாது அப்படிங்கிறார். சாஸ்திரங்களின்படி வேதம் என்பது 64 கலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தோட்டக்காச்சாரி என்ன சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த விதமான கலைகளுமே எனக்கு தெரியாது, அது தவிர என்கிட்ட எந்த விதமான சொத்துமே இல்லை. உங்களுக்குள்ள இயற்கையாக சகஜம் இருக்கிற தன்மையான கருணையால் எனக்கும் கருணை புரிந்து என்னை அரவணைக்க வேண்டும், திருத்தமேவ, விரைவாக அப்படின்னு கேட்குறார். ஏ சங்கரகுருவே, நீவே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு குதிச்சு இந்த தோடக்காம்பீட்டலில் இந்த பாட்டை பாடினாராம் அந்த கிரி என்கிற தோட்டக்காச்சாரியார். இப்படி ஒன்றுமே அறியாமல் மற்றவர்களால் புத்திசாலி இல்லைன்னு நினைக்கப்பட்ட ஒரு கிரி என்பவரை தோட்டக்காஷ்டகம் எழுத வச்சு தான் நிறுவின ஒரு மட்டத்துக்கும் மட்டாதிபதி ஆக்கினார் என்றால் அந்த ஆதிசங்கரருடைய கருணையும் ஆற்றலையும் நம்ம அளவிட்டு பார்க்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் அவதரத்தை இந்த நாளை நினைத்து போற்றுவோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.